1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த வசனம் கர்த்தரால எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேலருக்கு ராஜாவா இருந்த சவுல் அக்கிரமங்களை செஞ்சதுனால கர்த்தர் அவனை புறம்பே தள்ளி ஒரு புதிய ராஜாவை நியமிக்க தீர்மானம் செய்யறாரு. அந்த பொறுப்பை சாமுவேல் கிட்ட ஒப்படைக்கவும் செய்யறாரு. இப்போ கர்த்தர் சாமுவேலுக்கு நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. எந்த ஊருக்கு போய் யாரை ராஜாவா நியமிக்கணும்னு நான் உனக்கு சொல்கிறேன், அதுபடியே நீ செய்யணும்னு சொல்லி பெத்லஹேமியனான ஈசாயுடைய வீட்டுக்கு போக சொல்கிறாரு. அவனுடைய குமாரரில் ஒருவனை தான் இன்னைக்கு நீ ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சாமுவேல் கிட்ட சொல்லவும் செய்கிறாரு. ஈசாய்க்கு மொத்தம் 8 குமாரர்கள். 8வது ஆள் தான் தாவீது, ஏற்றவும் இளையவன். இந்த 7 பேரும் பெரிய பலம் படைச்சவங்க. அதனால சாமுவேல் ஒருவனை ராஜாவா அபிஷேகம் பண்ண போகிற விஷயம் கூட தாவீதுக்கு சொல்லப்படலை. தாவீது எப்பவும் போல தன்னுடைய வேலையான ஆடு மேய்ப்பதை தான் பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ ஈசாய் தன்னுடைய பலசாலியான 7 குமாரர்களையும் ஒவ்வொருத்தரா சாமுவேல் முன்னாடி அனுப்புறாரு. முதல் குமாரனை அனுப்புறாரு. இப்போ சாமுவேல் அவனை பார்த்துட்டு ரொம்ப பலசாலியா இருக்கான், இவனா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா தேவன் சாமுவேல் கிட்ட பேசினது, இவன் கிடையாது, நீ அவனுடைய முகத்தை பார்க்காத, நான் இருதயத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு தேவன் சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்றாரு. இப்படியே 7 குமாரர்களையும் தேவன் ரிஜெக்ட் பண்றார். இப்போ சாமுவேல் ஈசாய் கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு மொத்தம் 7 குமாரர்கள் தானா அப்படின்னு. இல்லை, இன்னொருவன் இருக்கிறான், ஏற்றவும் இளையவன், ஆடு மேய்க்க போயிருக்கான்னு ஈசாய் பதில் சொல்கிறாரு. உடனே சாமுவேல் அவனை உடனே ஆள் அனுப்பி வர சொல்லுங்க, அவன் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் பந்தியில் உட்காருவேன்னு சொல்கிறாரு. இப்போது ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது சாமுவேல் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இப்போ தேவன் சாமுவேல் கிட்ட பேசுகிறாரு. இவனைத்தான் நீ இப்போ அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதுடைய சகோதரர்கள் முன்னாடி வச்சே தாவீதை அபிஷேகம் பண்ணி ராஜாவா ஆக்கினாரு. அந்த நிமிஷத்துல கர்த்தருடைய ஆவி தாவீது மேல பற்றுதலாயிருந்ததாம். ஈசாயுடைய மற்ற 7 குமாரர்களை பார்க்கிலும் தாவீது தான் ரொம்ப சின்ன பையன். ஆனாலும் தேவன் ராஜாவா நியமிச்சது அந்த தாவீதை தான். இதனால தான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால, உங்கள் தோற்றத்தினால, உங்கள் படிப்பினால, உங்கள் வசதியினால் எல்லார் முன்னாடியும் நீங்கள் பின்தள்ளப்பட்டு உங்களை ஒதுக்கி நீங்கள் ஒன்றுக்குமே உதவாதவங்கன்னு தள்ளி வச்சுருக்காங்களா? கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க மத்தியில் உங்கள் தலை உயர்த்துகிற நாள் சீக்கிரமாகவே வரப்போகுது. தாவீதை போல ஒரு பெரிய ராஜாவா, ஒரு பெரிய ராணியாக எல்லாரும் உயர்த்தப்பட போகிறீங்க.